ஹாய் எல்லாமே, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நானும் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமன் குக்கோட ஒரு சூப்பரான ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது வரைக்கும் எல்லாருமே வந்து விமன் குக்கை ஹீரோவாக பார்த்துருப்பீங்க. அவங்க பிரதராக பார்த்துருக்கீங்களா? அதுவும் யாருமே ஹீரோ இல்லாமல் உங்கள் பிரதராக, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அம்மி செல்லக்குட்டியோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் அடிக்கடி கேட்டுட்டாங்க. ஸோ எஃப்எஃப் கேட்ட செல்லக்குட்டிக்கு நான் வந்து ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். நான் வேணும்னு இதை வந்து ரொம்ப நாள் ஆக்கலை. பிகாஸ் எனக்கு டைம் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி போட்ட எஃப்எஃப்மே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கேன், டைம் கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சம் டைமில். அண்ட் தென் இந்த எஃப்எஃப் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்ஃபுல்லாக ஜாலியாக கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு எஃப்எஃப்பாக இருக்கும். அண்ட் தென் ஒரு ரொமான்டிக் அண்ட் தென் ஒரு லவ் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிப்லிங்ஸ் லவ்வோடையே கொண்டு போகிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இதை கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணேன். அண்ட் தென் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் நானுமே இந்த கேட்டகரியில் எஃப்எஃப் இது வரைக்கும் கேட்டதோ படித்ததோ கிடையாது. நானும் ரைட் பண்ணணும்னு நினச்சதும் கிடையாது. எனக்குமே இது புதுசு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைன்னா ஐம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க. அண்ட் தென் எஃப்எஃப் கேட்குற எல்லாருக்குமே சொல்லிடுறேன், இது முழுக்க முழுக்க வந்து சிப்லிங்ஸ் லவ்வோடு போக போகுது. ஸோ இல்லை, நான் வந்து ஹீரோ மாதிரி தான் பார்த்துருக்கேன், அவங்கள சிப்லிங்ஸாக பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு மைண்டில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எஃப்எஃப் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணணுன்றதுக்காகவோ இல்லை திமிராவெல்லாம் சொல்லலை. நான் எனக்கு தோன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது கோவப்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஐம் ஸோ சாரிடா. ஓகே, எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் சாட்டர்டே மார்னிங் நீங்கள் வந்து தூங்கி எழுந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு கீழே காஃபி குடிக்கலான்னு இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா காஃபி எல்லாம் போட்டு கப்பில் ஊற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் குடிக்கலான்னு உட்காடுறீங்க. அப்போ கையில் வந்து அமௌண்ட்டையும் பேஸ்கெட்டையும் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பேக்கரி இருக்குல்ல, அங்கே போயிட்டு நான் பட்டர் பிஸ்கெட் வாங்கிக்கோ, அண்ட் தென் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் டீ டைமுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்போனா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. செருப்பு பிஞ்சிரும். காலையில் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யார்கிட்ட அப்படியே குடுக்குன்னு ஓடி வரான். கொழுப்பு பிடிச்ச தருதலா, உனக்கெல்லாம் பட்டர் பிஸ்கெட் வாங்கி தரேன் எங்கள் அம்மாக்காரி, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம், பிறந்தா ஒன்றை மாதிரி பிறக்கணும்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து அப்படியே ஒரு மாதிரி உங்கள் காலை உரசிட்டு வாலாட்டிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே தூக்கி அவனை வந்து சும்மா லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு இறக்கி விட்டுடுறீங்க. அப்புறம் உங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. காலங்காத்தாலேயே வேலை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் உம்மனை வச்சுக்கிட்டு மைக்கில் மதங்கிக்கிட்டே போகிறீங்க. ஃபஸ்ட்டு பேக்கரி. ஸோ அங்கே அப்படியே நின்றுட்டு யார்டனுக்கும் பட்டர் பிஸ்கெட் வாங்கிட்டு தென் பக்கத்தில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போது அங்கே காலையிலே வந்து நிறைய கூட்டமாக இருக்குது. ஸோ அப்படியே லைனில் தான் வந்து கவுண்டரில் போட்டுட்டு இருக்காங்க அமௌண்ட்டு. அப்போ நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் பின்னாடி ஒரு 3 பொண்ணுங்க அப்படியே குச்சுன்னு பேசிகிட்டு இருக்காளுங்க. அந்த பசங்க நேற்று தான் வந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருந்தானுங்க தெரியுமா? செம்ம அழகாக இருக்கானுங்க, அவங்க வரும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. இப்போ இன்னொரு பொண்ணு, ஆமாடி நானும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்க வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்ட்ரீட்டோட சில அடையாளங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காளுங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சுட்டு, என்னது இது நம்ம ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது, இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க, நம்ம ஸ்ட்ரீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு பொண்ணு, உனக்கு தெரியுமா அந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு சிஸ்டர் கூட இருக்காளாம், எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சி எப்படியாவது அவங்க 3 பேரையும் உஷார் பண்ணிடணும்டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காளுங்க. என்னது சிஸ்டரா? நம்ம நம்ம ஸ்ட்ரீட்டில் 3 பசங்களுக்கு சிஸ்டர்னா அது நம்ம தான். அப்போது இவ்வளோ நேரம் அந்த தருதலைங்களை பற்றியா இது பேசிகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக திரும்புகிறீங்க. 3 பேரும் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்ற ஆளுங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் திரும்பிக்கிறீங்க. இப்போ அந்த 3ல் ஒன்று சொல்லுது, எங்கள் பாரடி எப்படியும் இன்னும் ஒரு 10 நாளில் அவனுங்க திரும்பவும் ஊருக்கு போயிடுவானுங்களாம், நான் கேள்விப்பட்டேன், அதனால் எப்படியாவது போகிறதுக்குள்ளே அவங்க நம்பரை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. உங்களுக்கா ஒரு மாதிரி கடுப்பாகுது. தலையெழுத்து காலங்காத்தாலே இந்த கருமத்தெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணுங்க, நம்ம பேசாமல் அந்த பசங்களோட சிஸ்டரை காக்க பிடிச்சிடலாண்டி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்,
நம்மளுக்கு பசங்களும் ஈஸியாக மாட்டிடுவானுங்க. ஆ, அவ எங்கே படிக்கிறா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காளுங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குது. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டால் நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அந்த மூணும் உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அதில் ஒன்று சொல்லுது, இந்த பாரு, இந்த மாதிரி கடைக்கு வந்தியா திங்ஸ் வாங்கினா போனியா நிறு, அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்ருக்க அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நீங்கள் அப்படியே கோவத்தில் பல்ல கடிச்சிட்டு அடிக்கலான்னு கை எடுக்கிறீங்க. அப்போ உங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து பேக் போட்டுட்டு உங்களுக்கு பில்லையும் நீட்டுறாங்க. நீங்கள் அப்படியே கடுப்பாயிட்டு டக்குன்னு திரும்பி அதை வாங்கிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ இப்போ அப்படியே கடுப்போட வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே மேலே ரூம்க்கு ஓடுறீங்க. அங்கே பார்த்தா ஜிமன், ஜேகே, ஜங்குக் 3 பேரும் நல்லா இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே 3 பேர் மேலேயும் சேர்ந்தாப்புல பொத்துக்கால்னு போய் விழுகுறீங்க. எப்படின்னா அவங்க 3 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருக்காங்கன்னா நீங்கள் வந்து சைடாக இப்போ ப்ளஸ் அந்த மாதிரி 3 பேர் மேலேயும் சேர்ந்தாப்புல அப்படியே பொத்துக்கால்னு விழுகுறீங்க. ஸோ அவங்க 3 பேரும் வந்து ஏச்சி தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி உங்களை உதச்சி விட்டுட்டு திரும்பவும் தூங்குறானுங்க. டேய், எந்திரிச்சு தொலைங்கடா அப்படின்றீங்க. அவனுங்களா நோ ரெஸ்பான்ஸுன்ற மாதிரி மறுபடியும் தூங்கிட்டு இருக்கானுங்க. டேய், வந்ததே 10 நாள், அதுலேயும் இப்படி பண்ணுறீங்களேடா, தூங்கிய கழிக்கிறதுக்காக இங்கே வந்து தொலைஞ்சிங்க அப்படின்ற மாதிரியே நீங்கள் கேட்குறீங்க. அவனுங்களா மறுபடியும் குப்பரைக்கா படுத்துக்கிட்டு தூங்குறானுங்க. இப்போ மட்டும் எந்திரிக்கலை, தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊற்றிடுவேன் அப்படின்றீங்க. அதுக்கும் அவனுங்க நோ ரெஸ்பான்ஸ். வெறியாவது உங்களுக்கு டப்புன்னு பக்கெட் எடுத்து அதில் தண்ணியை ஃபில் பண்ணி அப்படியே பொழிச்சுன்னு ஊற்றி விடுறீங்க. இப்போ துடிச்சு பிடிச்ச 3 பேரும் எந்திரிச்சு உட்காந்து உங்களை பார்த்து முறைக்கிறானுங்க. நீங்கள் டப்புன்னு அந்த பக்கெட்டை போட்டுட்டு குடு குடு குடுன்னு ஓடுறீங்க. இப்போ அவனுங்க 3 பேரும் சேர்ந்து உங்களை துரத்திட்டே வராங்க. ஒய்யான் நில்லுடி, நீ சனியை பிடிச்சவளே, தூக்கத்துக்கு இடத்த விட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறானுங்க. நீங்கள் கடன்னு வெளியே ஓடி கார்டனுக்கு போகிறீங்க. அங்கே கார்டனுக்கு வந்து தண்ணி விடுறதுக்காக வந்து டியூப் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ டக்குன்னு அந்த டியூப் எடுத்து ஜங்குக்கு உங்கள் மேலே அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிட்டீங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு டியூப் கிடக்குது, அதை தூக்கிட்டு நீங்கள் அப்படியே 3 பேர் மேலேயும் அடிக்கிறீங்க. ஸோ இப்படியே 2-3 டியூப்பை எடுத்து அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே அடித்து ஃபுல்லாக வெட்டாகிட்டு அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடுது. தென் 4 பேர் இந்த மாதிரி அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கிறத அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு 4 பேரையும் பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ 4 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே ஃபுல்லாக வெட்டாயிட்டு தொப்புன்னு ஆகிட்டு வீட்டுக்குள்ளே வர போகிறீங்க. யாராவது வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்க அடி பிச்சு எடுத்துருவேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே 4 பேர் நிற்கிறீங்க. தப்புன்னு நினச்சிட்டு யார் உட்காந்து மாப் போடுறது, ஒழுங்கு முறையாக அங்கேயே நின்றுட்டு ஃபுல்லாக நனைஞ்சதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அம்மா, இது எப்போ காயிறது, நாங்கள் எப்போ உள்ளே வர்றது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆட தெரிஞ்சதில்ல, அப்போ நெல் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. மிஸ்ஸஸ் மில்ட்ரி, இதெல்லாம் ஓவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். எஸ், உங்கள் டேடி வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஆனால் இப்போ இங்கே இல்லை, அவங்க வந்துட்டு பார்டரில் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் எல்லோரும் தான் இப்போ ஒன்றா இருக்கிறீங்க. ஜிமின், ஜேகே, ஜங்குக்கு வந்துட்டு காலேஜ் படிக்கிறாங்க. தென் அவங்க கொஞ்சம் தூரமாக இருந்து காலேஜ் இருக்கிறதுனால ஹாஸ்டல் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ செம் லீவ்னால உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு 10 days ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர், தயோங்கும் ஜிமினும் வந்து 3rd year, நீங்கள் 9th standard ஸ்டூடெண்ட். ஸோ இப்படி இந்த மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. ஒரு 10 minutes கிட்டக்க நின்றுட்டே இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்லேருந்து அப்படியே ட்ராப்பாக வந்து தண்ணியெல்லாம் சொட்டிகிட்டே இருக்குது. கால் வேறு வலிக்குது. மா, பசிக்குதுமா, நான் வேறு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு தொலைச்சிட்டேனே, அம்மா ப்ளீஸ் எனக்கு காஃபியாவது எடுத்துகிட்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் பசிக்குதுன்னு சொன்ன உடனே பர்ம் வந்துட்டு அவனுக்கு வாங்கி வச்ச பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட தரான். நீங்கள் அதை வாங்கிட்டு, அது பட்டர் பிஸ்கெட் தானே, ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, என் நாயே, அது அவனுக்கு வாங்கினதுடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போது தாயாங்க வந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, அப்போ கரெக்டாக தானமா திங்குது அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. எல்லாருமா சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு எத்து விடுறீங்க தாயாங்கோட கால்லையே. அப்படியே 10 கால்னு கீழே விழுறான். மறுபடியும் உங்களை பிடிச்சி தள்ளி விடுறான். மறுபடியும் உங்கள் சர்ட்டே ஆரம்பிச்சிட்டிங்க.
அவங்க அம்மா அப்படியே கரண்டி தூக்கிட்டு வராங்க. இப்போ 4 பேரும் ஒழுங்கா இல்ல, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. மறுபடியும் நீங்க எழுந்து நின்னுக்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் ஓட, உங்க ட்ரெஸ் எல்லாம் லைட்டா அப்படியே கொஞ்சம் காயுது. போய் தொலைங்கன்னு சொல்லி அம்மா விட்டுர்றாங்க. விட்ட தான் போதும் ரெடி ஜோட்ன்னு உங்க ரூமுக்கு ஓடிடுறீங்க. தென் தயோங், ஜிமின், ஜேகே 3 பேரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வேற ஒரு ரூமில் இருக்கும். பட் தூங்குறது எல்லாமே உங்க கூட தான். அந்த ரூமில் வந்து கிங் சைஸ் பெட்டு வந்து 2 இருக்கும். அது 2த்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி போட்டுட்டு நீங்கள் 4 பேருமே அதில் படுத்துப்பீங்க. ஸோ எப்போவுமே வீட்டில் இருந்தால் 4 பேரும் ஒன்றா தான் தூங்குவீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு லவ்வபிள் பாண்டில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் கடகடன்னு உங்கள் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டு கீழே இறங்கி வரீங்க. அதே மாதிரி அவங்க 3 பேரும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே இறங்கி வராங்க. இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 4 பேர் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஆளாளுக்கு அப்படியே பிளேட் எடுத்துகிட்டு லைனாக போய் சிங்கில் போயிட்டு வாஷ் பண்ணி அப்படியே பக்கத்தில் வந்து வச்சுட்டு வரீங்க. ஆக்சுவலி மிலிட்ரி ஆஃபீஸரோட வீடு அப்படின்றதுனால எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தே வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ நீங்கள் அப்படி தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் டைனிங் ஹாலில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வெளியே போகலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது 3 பேரும் அட் அ டைமில் ஒருத்தரை பார்த்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே டப்புக்கு டப்புக்குன்னு உட்காடுறாங்க. உங்களுக்காக கடுப்பாகுது. வந்து தொலைங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவனுங்களா அவங்கள வெறுப்பேற்றி பார்க்குறது அவ்வளோ ஒரு இது. ஸோ அவங்களை கெஞ்ச வைக்கிறாங்க. வாங்கடா வெளியே போகலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அவனுங்களா அசர மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு, ஜங்குக்கா, இப்போ மட்டும் நீ எந்திரிச்சு வரல, நீ காலேஜ் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் பண்ணுறது அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக் டப்புக்குன்னு ஃபோன் எடுத்து அப்படியே பாக்கெட்டில் போட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட போகிறீங்க. இப்போ மட்டும் நீ எந்திரிச்சு வரலை, சண்டே பொண்ணுங்க கூட பப்புக்கு போகிறது அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி டப்புன்னு நம்ம மொபைலை கட் பண்ணி பேக்கெட்டில் போட்டுட்டு சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அப்படியே தயவங்கிட்ட நழுவுறீங்க. இப்போ தயவங் டப்புன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு, தெரியும் நீ என்ன சொல்லி மிரட்டுவேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் தட்டி அப்படியே கூப்பிட்டு போகிறான். இப்போ தயவங், நீங்கள், ஜிமின், ஜேகே அப்படியே 4 பேரும் ஒன்றா போயிட்டு இருக்கீங்க. ஸோ வெளியே போனதுக்கப்புறமேட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தயோங் பைக்கில் நீங்கள் ஏறிக்கிறீங்க. அந்த ஜிமின், ஜேகே வந்து ஒரு பைக்கில் வராங்க. ஸோ 4 பேருமா அப்படியே மாலுக்கு போயாச்சு. நல்லா சுற்றுறீங்க, ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்க, நல்லா அங்கங்கே நின்று சைட் அடிக்கிறது எல்லாம் பண்ணுறீங்க. பாதாக்கரைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற 3 பேரும் அப்படியே அழகு கட்டிங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே சைட் அடிக்கிறாளுங்க, பயங்கரமாக வலியிறாளுங்க. நீங்களாம் கூட நின்றுக்கிட்டு பயங்கரமாக வந்துட்டு கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. செம்ம ஜாலியாக போகுது. ஸோ உங்களுக்குமே உள்ளுக்குள்ள வந்து ஒரு கெத்து, எங்கள் அண்ணன் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கான், நீ வலியிறல்ல, நான் கூடவே நிற்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலு. ஸோ அப்படியே வந்துட்டு அவன் ஷோல்டரில் கை போடுறது, தென் அவனை வந்து ரொம்ப கேஷுவலாக அப்படியே தலையில் தட்டுறது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. உங்களை பார்க்க அந்த பொண்ணுங்களுக்குலாம் பொறாமையாக இருக்குது. ஸோ உங்களை பார்த்து ஒரு பக்கம் வயிறு எறிகிறாளுங்க, அண்ட் தென் அவங்கள பார்த்து சைட் அடிக்கிறாளுங்க. இப்படியே போகுது. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரையும் ஜெலஸ் ஆக்கி விட்டுட்டு நீங்கள் அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே போகிறீங்க. ஏண்டி எங்களை வந்து நீ என்ன குரலை விற்று காமிச்சிட்டு இருக்கியா, போகிறவர்கள் முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாக பண்ணிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு தகவும் கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே பல்ல காட்டுறீங்க. இப்போ ஜிமின் அவங்க தலையிலே ஒன்று போட்டுட்டு, சரியான வாலடி நீ அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே 4 பேரும் மறுபடியும் கீழே இறங்கிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பீச் போகிறீங்க. ஸோ பீச்சில் போய்ட்டு ஒரு நல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக ஜாலியாக போகுது. தென் லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்றீங்க. அம்மா வந்து நல்லா குக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்புறம் ஒரு ஈவினிங் 5 o'clock போலுக்கா எல்லாருமா சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பேசிட்டு அண்ட் தென் பார்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இப்போ அவங்க 3 பேரும் உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அதில் முடியாது, பார்க் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஏய், பார்க்கெல்லாம் பச்சை பிள்ளைங்க போகிறதுடி, தட்டி மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை திட்டுறான். அது எனக்கு தெரியும், இப்போ நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனா எந்திரிக்க மாட்டேன்றான். வா ஜங்குக், நான் போகணும், வா, ஒரு காரணமாக தான் கூப்பிட்றேன், வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க.
அவனா உங்கள மேலேயும் கீழயும் பார்த்துட்டு, "நீ என்ன காரணத்துக்கு கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்றான். சரி வந்து தொலையேன்! உன்ன என்ன டெய்லியுமா கூப்பிடுறேன்? அப்படின்ற மாதிரி நீங்க கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே மறுபடியும் கிளம்பி பார்க்கு போறீங்க. தென் இந்த தடவ உங்க அம்மாவும் வராங்க. பிகாஸ் பார்க் வந்து எப்படின்னா, உங்க ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே வாக்கிங்கில எல்லோரும் ஒண்ணா போயிட்டு இருக்கீங்க. இப்போ பார்க்கில வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்சில வந்து நீங்க, உங்க அம்மா, தென் ஜங்குக், ஜிமின், தயோங் எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்க நெறைய குட்டி குட்டி பாப்பாஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே அவங்களெல்லாம் பார்த்துட்டு, தென் அவங்க கூட அப்படியே ஜாயின் ஆகி விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே, ஜிமின் எல்லாம் உங்கள பார்த்துட்டு, அ ஒரு மாதிரி சைல்டிஷ்ஷா நீங்க மாறி அவங்க கூட நின்னு பேசுறது, தென் ஒரு மாதிரி பேபி மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க 4 பேரும். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஓடுது. மார்னிங் நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நின்னுட்டுருக்கும்போது, உங்க பின்னாடி 3 பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஜங்குக், ஜிமின், தாயோங்க பத்தி. ஸோ அவங்க வந்து அப்படியே பார்க்குக்குள்ள என்டர் ஆகுறாங்க. நீங்க அவங்கள நோட் பண்ணிடுறீங்க. "வாங்கடி வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னவே கலாய்க்கிறீங்கல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முணுமுணுன்னு பேசிட்டு அவளுங்களயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அவளுக்கு 3 பேருமே ஜிமின், ஜேகே, தாயோங் நிற்கிறத பார்த்துட்டு, "ஏய் அந்த பசங்க தானே இவனுங்க. ஏய் பார்க் வந்திருக்கானுங்கடி. ஐயோ நம்பவே முடியல. ஏய் ஏய் எப்படியாவது போய் நம்ப வாங்கிடணும்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து ஒரு மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவும் ஜிம்மனும் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அண்ட் தென் ஜங்குக்கும் தாயாங்கும் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே வேகமாக நடந்து போயிட்டு ஜிமின் மேலே உங்கள் காலை தூக்கி போட்டுட்டு அப்படியே இந்த ஒரு மாதிரி சைடாக சாஞ்சு, "அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நெளிச்சு விட்டுட்டு உட்காருறீங்க. இப்போ ஜிமின் வந்து அப்படியே ஃபோனை வந்து டைப் பண்ணுறத நிப்பாட்டிட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணுறான். "என்ன கால் கைலாம் வலிக்குது, கொஞ்சம் நேரம் இதை உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி சைடு கண்ணில் அந்த பொண்ணை பார்க்குறீங்க. அந்த பொண்ணு உங்களை பார்த்து ஷாக் ஆகிட்டு, "ஏய் இவளை எங்கேயோ பார்த்துருக்கோண்டி, இந்த மூஞ்சி, ஏய் காலையில் கூட கடையில் பார்த்தோமே அந்த பொண்ணு தானே இது, எவ்வளோ தைரியம் இருக்கும், யார் மேலே கால் போடுறா, சனியா புட்டவா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா அந்த பொண்ணு. நீங்கள் அப்படியே பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. "ஆ எரி எரி நல்லா எரி" அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நெளிச்சு விட்டுக்கிட்டே அப்படியே மெதுவாக கேஷுவலாக எழுந்திரிச்சு ஜங்குக்கையும் தாவங்க ஒரு மாதிரி 2 பக்கமாக இடித்து விட்டுட்டு நடுவில் போய் உட்காருங்க. ஸோ அவனுங்க வந்து உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, "என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, அதான் இவ்வளோ இடம் இருக்குல்ல, ஏன்னா 2 பேருக்கும் நடுவில் தான் உட்காரணுமா" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பாவமாக பார்த்துட்டு, "நான் எவ்வளோ பாசமாக வந்து உட்கார்றேன், உனக்கெல்லாம் பாசமே இல்லையா" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அவனுங்க வந்து உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, "சி கேவலமாக நடிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஒருத்தரோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. தென் ஒருத்தரோட ஆர்ம்ஸை பிடிச்சி விளையாடுறீங்க. என்னென்னவோ பண்ணுறீங்க. அவளுங்களுக்கெல்லாம் அப்படியே அடுப்பு இடுப்பில் கட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ யார் நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மூணில் ஒன்று சொல்லுது, "ஏய் ஒரு வேளை இவ தான் அவங்களோட சிஸ்டராக இருப்பாளோ" அப்படின்ட்டு. ஸோ அந்த 2ம் வந்துட்டு யோசிச்சுட்டு, "ஓ இருக்கலாம் இருக்கலாம்" அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காளுங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே அவளுக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி கடுப்படிக்குது. என்னதான் சிஸ்டராக இருந்தாலும் இப்படியா பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஏற்றி எரிய விடுறீங்க அவளுங்கள. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவளுங்க அங்கேருந்து போயிடுறாளுங்க. உங்களுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. இங்கே 3 பேருக்கும் என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. அப்போ ஜங்குக்கு உங்கள் ஹேர் அப்படியே பிடிச்சிட்டு, "ஏ பைத்தியம், என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை" அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேக்கில் 2 ஸ்டெப் வச்சுட்டு, "ஏய் முடிய விடுறா பைத்தியம் பண்ணி" அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. "இப்போ நீ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலை, அவதான் இதை அப்படியே கையோடு எடுத்துருவேன்" அப்படின்றான். டே வலிக்குதுடா விட்டு தொலைடா எரும மாடு" அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. அவனா விடுற மாதிரி தெரியல. "சரி சொல்லி தொலைகிறேன் விடு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போ அவன் வந்து கேட்குறான். ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறதே அவளுக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் போகிறாளுங்க. நீங்கள் விளையாடினது பார்த்தாதானே இப்போ ஜங்குக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னோன்னா அதுங்களுக்கு மனசே விட்டு போச்சு. இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஓரத்தில் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நினைப்போடையும் அங்கேருந்து போயிட்டு இருக்காளுங்க.
டேய் அது ஒன்றும் இல்லை, அங்கே பாரேன் கேட்டு பக்கத்தில் ஒரு 3 நின்றுட்டுருக்கு பாரேன் அப்படின்னு சொல்லி கை காட்டுறீங்க, சாரி கண்ணை காட்டுறீங்க. அப்போ ஜங்குக் படக்குன்னு திரும்பி பார்க்குறான். டே மலை குரங்கு, சொன்னா அப்படியே திரும்பி பார்ப்பியா, கேஷுவலாக பார்த்து தொலைய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அவனும் சரி சொல்லு என்ன, காலையில் கடைக்கு போனேன்டா, என்னவே கலாய்ச்சிருச்சுங்க, அதுவும் கேவலம் உங்களை பார்த்து சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறான். சரி 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 ஒத்துக்கிறேன், 3 பேரும் 3 முத்து தான், சரி போதுமா, அது அந்த மாதிரி சொன்னதும் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் கொஞ்சமாக அப்படியே விளையாண்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக் வந்து கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க தலையை அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ அப்படியே ஒரு மாதிரி 6:30 7 கிட்ட ஆக ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குழந்தைங்கள்லாம் பார்க்லேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அண்ட் தென் அந்த சீசா, தென் ஊஞ்சல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஜங்குக் ஜிமின் எல்லாம் போயிட்டு உட்காந்து ஆடிட்டு இருக்கிறானுங்க. அப்போ நீங்கள் அப்படியே பக்கத்தில் போய் நின்றுட்டு, இது பார்க்கு, குழந்தைங்க கொள்ளுது, எருமை மாடுங்க கொள்ளுது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, அதான் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கலாய்க்கிறான். நீங்கள் அப்படியே பின்னாடி பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அவனா கீழே விழுந்துடுறான். உங்கள் அம்மா பார்த்து ஷாக் ஆகிட்டு, அறிவு கிட்டவளை என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ ஜங்குக் கீழே விழுந்து அடியே படலனாலும் ஐயோ அம்மா வலிக்குதுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடிக்கிறான். இப்போ அவங்க அம்மா அப்படியே பதறி போயிட்டு ஓடி வந்து ஜங்குக்கை தூக்கிட்டு கை காலெல்லாம் எங்கேயா சிராயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் தட்டி விடுறாங்க. ஜங்குக் இப்போ வந்து அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு, அம்மா கை வலிக்குதுமா, சுலுக்கிச்சுன்னு நினைக்கிறேம்மா, இந்த பிள்ளை தான் தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க அவங்கள. அம்மா அவன் நடிக்கிறாம்மா, நான் சும்மா லைட்டாக தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ உட்காரு, பிடிச்சி நான் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுன்னு திட்டுறாங்க. வாயே திறக்க முடியல உங்களால். இப்போ ஜங்குக் உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். அங்கே ஊஞ்சல் உட்காந்து ஜிம்முனும் பார்த்தா குறைக்கும் அவங்கள பார்த்து சிரின்னு சிரிச்சிட்டே இருக்கான். உங்களுக்கு தான் கோவம் ஆகிடுது. நீங்கள் அப்படியே கோச்சிட்டு நான் போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் இப்படி போகிறத பார்த்தோன்னே ஜிமின் அப்படியே ஓடி வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டுட்டு, சரி விடுறி, ஓவராக பண்ணாத அப்படின்றான். நீ தானே சிரிச்சா உட்காந்து போடா பண்ணி அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறீங்க. அவனா இன்னுமே வந்து சிரிச்சிட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை போட்டுட்டு உங்கள் நெக்கை அப்படியே சேர்த்து பிடிச்ச மாதிரியே உங்கள் கூட நடந்து வரான். சரி விடுறி, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டி அப்படின்றான். நீங்கள் அப்படியே பல்ல காட்டிட்டு, ஐஸ்கிரீமா, ஓகே போகலாம் அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் அவங்க கிட்ட வந்துட்டு, ஒயன் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்றான். நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை போன ஜென்மத்தில் ஏதாவது நிறைய பேருக்கு சாப்பாடு ஆக்கி போடுற அண்டாவாக பிறந்திருப்பியோ, என்னடி வயிற்றுக்குள்ளே போட போய்கிட்டே இருக்கு அப்படின்றான். உங்களுக்கு நான் செம்ம கோவம் வருது. பிடிச்ச அவனை தள்ளி விட்டுட்டு, போடா பண்ணி பிசாசு குரிலா டாகு, எனக்கு ஒன்றும் ஐஸ்கிரீம் தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு மறுபடியும் நடந்து போகிறீங்க. இப்போ அவங்க அப்படியே வந்துட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுறான். என்ன இப்போ மூண்டானா நீ கலாய்க்க வந்துக்கியா, ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கலாய்க்கிறதுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் படித்து தள்ளி விட்டு போகிறீங்க. இப்போ வந்து அவங்க வந்து உங்களை கூப்பிடுறான். நீங்கள் நிற்க மாட்டா அப்படின்றீங்க. ஒரு நிமிஷம் இங்கே பாரு அப்படின்றான். சரி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. கையில் பெரிய சாக்லேட் வச்சுருக்கான். நீங்கள் அதை பார்த்தோன்னே அப்படியே பிரைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே குதுன்னு ஓடி போய் சாக்லேட்டை பிடுங்கிக்கிறீங்க. இப்போ அவங்க அப்படியே சிரிச்சுட்டே உங்கள் ஷோல்டரில் கை போடுறான். ஸோ நீங்கள் அப்படியே சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே பைட் பண்ணிக்கிட்டே தவங்க தென் ஜங்குக்கு, ஜிமினுக்கு, உங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக அதை சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கும் போகிறீங்க. தென் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு டிவிக்கு சண்டை போட்டுட்டு அப்படியே போகுது. அப்புறம் காலேஜில் உள்ளது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. தென் நீங்கள் ஸ்கூலில் உள்ளதெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி ஸ்வீட் கான்வர்சேஷன்லாம் போகுது. அவங்க அம்மா ஃபுட் ரெடி ஆகிடுச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒருத்தர் கலாய்க்கிறது அந்த மாதிரியெல்லாம் போகுது. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும்
எல்லாரும் ஒண்ணா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு, மூவி எல்லாம் பார்த்துட்டு, ஒரு 12:00 போல தான் தூங்கவே போறீங்க. ஸோ 4 பேரும் வந்துட்டு ஒண்ணா ஒரே ரூம்குள்ள போறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு தயோங், அப்புறம் ஜிமின், அப்புறம் நீங்க, அப்புறம் ஜங்குக் இப்படி தான் எப்பவும் தூங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ படுத்துக்கிறீங்க. 4 பேருமா நான் பேசிக்கிட்டே அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. தென் உங்ககிட்ட அவங்க நெறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கல்ல, அது வந்து இந்த டைமில தான் ஷேர் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தேன், சைட் அடிச்சேன் அந்த மாதிரியான விஷயங்கள். தென் ஏதாவது சில்லு சேட்டை பண்ணுறது, இந்த மாதிரி அம்மா, அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஃப்ரெண்ட் பாண்டில் இருக்கக்கிட்டவங்க மட்டும் பேசுகிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி டியூஷன் போகிற இடத்துல ஒரு பையனை பார்த்தேன், சைட் அடித்தேன் அந்த மாதிரி சொல்கிறது. தென் யாருக்கிட்டயாவது போயிட்டு வம்பிழுத்தேன், அண்ட் தென் சண்டை போட்டேன், பல்லு உடச்சிட்டேன், அடிச்சிட்டேன், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்து நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 1 ஹவர் கிட்டக்க அப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா தூங்குறீங்க. மார்னிங் ஒரு 8:00 ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ கீழேருந்து உங்க அம்மா 4 பேரையும் அப்படியே ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. எந்திரிச்சு தொலைங்க, எந்திரிச்சு தொலைங்கன்ட்டு. உங்கள் காதெல்லாம் கிழியுது. அப்படியே பில்லோவ எடுத்து உங்கள் ஹெட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு தூங்க முடியலை. அம்மா அப்படி கத்திட்டு இருக்காங்க. இப்போ எந்திரிக்கலைன்னா அவ்வளோதான், வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு. பட் அந்த 3 பேரும் எந்திரிக்க மாட்டோமே அப்படின்னு படுத்துருக்கானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்து காலை மடக்கிட்டு கால் மேலே அப்படியே உக்காந்து உங்கள் ஹெட்டை அப்படியே சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக தூக்கம் வருது. ஆனால் அம்மா கத்துற கத்துல எல்லா தூக்கமும் போயிடுச்சு. அப்படியே எழுந்து உட்காந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. 3 பேரும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு கடுப்பாகுது, நமக்கு மட்டும் தூக்கம் வரமாட்டேங்குது, இவனுங்க நல்லா தூங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆளுக்கு வாட்டமாக ஜங்குக்கு படுத்து கிடக்குறான். பிடிச்சி ஒரு ஏற்றி விட்டுறீங்க. அவனா கீழே போய் உருண்டுட்டு கையில் அப்படியே ஏதோ லைட்டாக தேய்ச்சி விட்ட மாதிரி அப்படியே தேய்ச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். சொரணக்கிட்ட ஜென்மமே, என்னடா இப்படி தூங்குறீங்க? என் கூட பிறந்த பிறப்பு தானடா நீங்கள், எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி வரமாட்டேன்து, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு, ஆமாம் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. நீங்கள் கத்தலை டிஸ்டர்ப் ஆகி ஜிமன் எந்திரிச்சிட்டு உங்களை ஒரு எத்து வைக்கிறான். நீங்கள் அப்படியே உருண்டு போய் ஜங்குக்கு மேலேயே விழுகுறீங்க. ஏய் வாயை மூடுறி லவுட் ஸ்பீக்கரு கத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குப்பரக்கா படுத்துக்கிறான். ஸோ அவங்க அம்மா கீழே இருந்து இன்னும் 10 நிமிஷத்தில் எந்திரிச்சு கீழே வரலை, அப்புறம் அவ்வளோதான், நான் எழுப்புனா தானே எந்திரிக்க மாட்டீங்க, இன்னும் 1/2 ஹவரில் மிலிட்ரி வீட்டுக்கு வந்துடுவார் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ 4 பேரும் துடிச்சு பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே கேலண்டர் பார்க்குறீங்க. இந்த மந்தோட லாஸ்ட்டு சண்டே. ஐயோ, இந்த மந்தோட லாஸ்ட்டு சண்டே வேறையா, மறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடை 4 பேரும் இடித்து பிடிச்சி ஓடுறீங்க. உங்கள் ப்ரஷ் எது அவன் ப்ரஷ் எதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு ப்ரஷ் எடுத்து கடன்னு ப்ரஷ் பண்ணிவிட்டு தென் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஒரு ஷார்ப் 15 மினிட்ஸில் எல்லாருமே ஹாலில் ஆஜராயாச்சு. ஸோ அம்மா வந்து என்னை பார்த்தா உங்களுக்கு இழுச்சவாய் மாதிரி இருக்குது, அப்பான்னு சொன்னோன்னே துடிச்சு பிடிச்சி வந்து உட்காருறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 4 பேரும் அப்படியே வலிஞ்சு குழஞ்சி சிரிச்சுக்கிட்டே, நாங்கள்லாம் வந்து மம்மி செல்லம் அப்படி தான் கண்டுக்க கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப வலியுது தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ 4 பேரும் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ காஃபி தென் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. நீங்கள் காஃபி குடிச்சிட்டே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. தென் கொஞ்சம் நேரம் கழித்து அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. எங்கள் அப்பாவை பார்த்ததும் அண்ணங்க 3 பேரும் அட்டென்ஷன் பொசிஷனில் நின்றுட்டுருக்கானுங்க. நீங்கள் அப்படியே பிரைட்டாக சிரிச்சுட்டே குடுகுடுன்னு ஓடி போய் அப்பா ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அப்பாவுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப செல்லலாம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். இருந்தாலும் அவங்க 3 பேரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு 50-50 அந்த மாதிரி. ஸோ நீங்கள் போயிட்டு ஹக் பண்ணுறீங்க. தென் அப்பாவை வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேரையும் பார்த்துட்டு, என்னடா காலேஜில் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 3 பேரும் மண்டைய ஆட்டுறானுங்க. ஓகே தான்ப்பா, நல்லா போகுது அப்படின்ற மாதிரி 3 பேரும் சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டீங்களா
இல்லப்பா இனிமே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பாவும் வந்துட்டு சரி நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வராங்க. ஸோ 3 பேரும் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கானுங்க. உங்களுக்காக 3 பேரையும் பார்க்க பார்க்க சிரிப்பாக வருது. என்னை வச்சு ஓட்டுனீங்கல்ல, இன்னைக்கு இருக்குடி உங்கள் 3 பேருக்கும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறீங்க. அவனுங்க 3 பேருக்கும் என்ன பண்ணுறது தலையெழுத்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி ஜாலியான ஃபேமிலி தான். அப்பா மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அப்பா இறங்கி வந்தாச்சு. 5 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. இதுக்கு முன்னாடி அப்பா வர வரைக்குமே நீங்கள் எப்போ உட்காந்து சாப்பிட்டாலும் லொட லொடான்னு பேசிட்டு அப்படி தான் இருக்கும். இப்போ அப்பா வந்தோடனே சாப்பிடும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல். ஸோ யாரும் பேச கிடையாது. கடன்னு சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி வச்சுட்டு தென் மறுபடியும் வந்து டைனிங் டேபிள் ஆஜராகாச்சு. இப்போ அவங்க அம்மாவை பார்த்து அப்பா கேட்குறாங்க, என்னம்மா 4 பேர் எப்படி இருக்காங்க? நான் இல்லாமல் வீடு ஒழுங்காக இருக்கா இல்லை தலைகீழ இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அங்கே 4 பேருக்குமே ஹார்ட் பீட்டு படக்கு 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 படக்குன்னு இருக்குது. ஐயோயோ அம்மா தாயே போட்டு கொடுத்துறாத அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் அம்மா அப்படியே 4 பேரையும் பார்க்குறாங்க. நீங்கள் 4 பேரும் அப்படியே கையை வந்து கும்பிட்டுட்டு அம்மா ப்ளீஸ்மா போட்டு கொடுத்துறாதம்மா தெய்வமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பாக வருது. இப்போ உங்கள் அம்மா சாரி உங்கள் அப்பா வந்து உங்கள் 4 பேரையும் பார்க்குறாங்க. நீங்கள் டப்பக்கிட்ட அப்படியே மண்டையை கீழே குனிஞ்சிக்கிட்டு பாவம் போல் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மாவால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அவங்க அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை 4 பேரும் ஒழுங்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி தெய்வமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த சொடுக்கு உடைப்பாங்கள்ல சுற்றி அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கும்பிட்டு எல்லாம் கேட்குறீங்க. ஸோ அவங்க அம்மா சிரிச்சிடுவாங்க நிஜமாக நல்லாவே. இப்போ உங்கள் அம்மா சிரிக்கிறத அவங்க அப்பா பார்த்துட்டு என்னம்மா ஏன் இப்படி சிரிக்கிற என்ன ஆச்சு அப்போ 4 பேரும் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கை மாற்றி விட்டுறாங்க. இப்போ அப்பா அப்படியே உங்கள் 4 பேர் பக்கமும் திரும்பிட்டு பையன்மா நீ சொல்லு அண்ணங்க காலேஜில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூல் ஸ்டோரிஸை வந்து அண்ணாக்கிட்டேயும் அண்ணாஸ் வந்து காலேஜ் ஸ்டோரிஸ் உங்ககிட்டயும் சொல்கிறது வந்து சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது வந்து அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே பிரைட்டாக சிரிச்சுட்டு கால் மேலே காலெல்லாம் தூக்கி போட்டுட்டு அண்ணங்களை பார்க்குறீங்க. அண்ணங்களாம் பாவம் போல் உங்களை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஏய் வேணாண்டி ப்ளீஸ்டின்னு சொல்லி கெஞ்சுறானுங்க. அந்த டேபிளுக்கு கீழே உங்கள் கையெல்லாம் பிடிச்சி கெஞ்சுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி கெஞ்சு நல்லா கெஞ்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லுவேன் என்ன ஏதாவது சீக்ரெட் இருக்கா ஏதாவது தப்பு பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜெமினை பார்க்குறீங்க. ஐயோ பார்க்காதடி அப்படி பார்க்காதடி அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கெஞ்சுறான். விட்டால் காலையே விழுந்துருவான் போல். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு இல்லைப்பா அண்ணங்கள்லாம் ரொம்ப நல்ல பசங்கப்பா உங்கள் பசங்கப்பா எப்படி இருப்பாங்க தங்கம்ப்பா அப்படிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ அப்படியே அவனுங்களுக்கு மூச்சே வருகுது. ஸோ அப்படியே வந்து அப்பா சரி ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்க பக்கமாக திரும்பி நீங்கள் சொல்லுங்கள் ஒயன் ஸ்கூல் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவனுங்க அப்படியே உங்களை பார்க்குறானுங்க. என்னடா பார்க்குறீங்க நான் இப்போ சொன்னது அப்படியே திருப்பி சொல்கிறீங்க எவனாவது மாற்றிக்கிட்டே சொன்னீங்க அப்படியே போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ 3 பேரும் அவங்கள பார்த்து ஐப்ரோ ரைஸ் பண்ணுறானுங்க. தென் டயோங் ஓ மிரட்ட வேற சரியா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வயன ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். சார் நீங்கள் வந்து அப்படி கருக்குன்னு பார்க்குறீங்க. ஐயோ டே என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அது வந்து அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்பா அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. என்ன வயன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் ஒன்றும் பண்ணலப்பா அவன் ஏதோ பொய் சொல்கிறான்ப்பா. இந்த வீட்டில் பொய் சொல்கிற பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கோவமாக கேட்குறாங்க. அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா அவன் ஏதோ மாட்டி விடுறான்ப்பா அப்படின்னு சொல்லி பாவமாக பார்க்குறீங்க. என்னடா பண்ணுற சும்மா ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குசுன்னு சொல்கிறீங்க. இப்போ தவங்கா சிரிப்பாக வருது. அது ஒன்றும் இல்லைப்பா பேர்முக்கு வச்சிருந்த பட்டர் பிஸ்கெட் எடுத்து அவன் சாப்பிட்டுட்டா அதுதான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கு மூச்சு வருது அப்பந்தான். அப்போ அவங்க அப்பா அவங்கள பார்க்குறாங்க. அப்பா அது
பசிச்சுது அதனால அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்க அப்பா உங்கள ஒண்ணும் சொல்ல சிரிச்சுட்டாங்க. இப்போ உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அத வந்து அட்டெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே வெளிய போறாங்க. நீங்க டக்குனு உங்க சேர்லேருந்து எந்திரிச்சு தயவுக்கு பின்னாடி போய் நின்னுட்டு அவன் ஷோல்டர்ல கடிச்சு வைக்கிறீங்க. "ஆ பன்னி என்னடி பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க மண்டைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். "ஏய் விட்றி விட்டு தொலடி அப்பாட்ட சொல்லிருவேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டப்புன்னு நீங்க அப்படியே நகர்ந்துட்டு, "பாவி பயலே! கொஞ்ச நேரத்தில பயமுறுத்திட்டியேடா" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் சிரிப்பு. ஸோ 2த்தையும் அவன் ஃபேஸ்ல காமிச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஜிம்மனும் ஜங்குக்கும் உங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. "மவனே ஏதாவது மாட்டி மட்டும் விட்டுருந்துருக்கணும். அப்புறம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஒயன் யாருன்னு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தயவங்கிட்ட மிரட்டிட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ தயவங்க அப்படியே உங்க கைய பிடிச்சு கடிக்கிறான். அப்பா கடிக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. டப்புனு அவன் கைய விட்டுர்றான். "ஏய் வாய மூட்றி" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அப்படியே டப்புனு உங்க சேர்ல போய் உட்காந்துக்கிறீங்க அப்பா வரத பார்த்ததும். இப்போ அப்பா வந்துட்டு உள்ள வந்து உட்காந்ததும் மறுபடியும் சைலண்ட்டா அது மாறுது. ஸோ அப்பா வந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஓடுது. நெக்ஸ்ட் டே நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க. கடகடன்னு கிளம்பிட்டு கீழ இறங்கி வரீங்க. ஸோ அம்மா வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு உங்களோட லஞ்சையும் எடுத்துட்டு அப்படியே வெளிய போறீங்க. உங்க கூட உங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ஜெமின் ஆர் தயோ, ஜேகே யாராவது வருவாங்க. ஸோ அப்படியே வந்து உங்க கூட பேசிக்கிட்டே ஸ்கூல் வரைக்கும் போகிறது, போகிற வழியில் ஏதாவது சும்மா சேட்டை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க எப்போவுமே. அதாவது பிரதர்ஸ் கூட இருந்தால் உங்களுக்கு வேறு யாருமே வேணாம் அந்த மாதிரி. ஸோ ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விடுற டைம் வந்து உங்களை பிக்கப் பண்ண வருவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக சைக்கிளில் தான் வருவீங்க. ஸோ உங்கள் கூட வந்து இன்னொரு சைக்கிளில் அவங்க வந்து சும்மா ஒரு கம்பெனிக்கு கூட வர மாதிரி. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் உங்களோட ஹோம் ஒர்க்குக்கு வந்து 3 பேர் உட்காந்து ஹெல்ப் பண்ணுறது. உங்களுக்கு வந்து அவங்க ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தராங்கன்னா இவங்க ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தர்றது. ஸோ இப்படியே போகவே ரொம்ப ஜாலியாக அண்ட் தென் ஃபன்னாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு தான் இருக்கீங்க. அண்ட் தென் அப்பா இருந்தால் மட்டும் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருப்பீங்க. வீட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும் வீடு. அப்பா எங்கேயாவது வெளியே போயிட்டாங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக உங்கள் சவுண்டு தான் கேட்கும். கச்சமச்சா கச்சமச்சா கச்சமச்சான்னு சண்டை அடிப்புடி இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அப்படியே அந்த வீக்கெண்டும் வருது. அந்த வீக் எப்படி ஓடிச்சுன்னே உங்களுக்கே தெரியல. ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி ஃபுல்லாக கட கட கடன்னு ஓடிடுச்சு. ஸோ அந்த வீக்கெண்டில் அப்பா வந்து அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு மேரேஜ் இருக்குது, நம்ம எல்லோரும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறீங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ ஃபங்க்ஷன் மோட்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கலகலன்னு அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு அப்படியே ரவுண்டு போட்டு சேரில் உட்காந்துட்டு மேரேஜில் வந்து யார் நல்லா இருக்கிறாங்க, தென் அடுத்து யாருக்கு வந்து மேரேஜ் வைக்கலாம், அந்த மாதிரி சும்மா நீங்களே வந்து பேசிட்டு ஓட்டுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. செம்ம ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் மூடு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டால் எப்படி இருப்பாங்க சொல்லவே வேணாம், அப்படி இருக்காங்க. அங்கே நிறைய பொண்ணுங்களும் வராங்க. தென் அவங்கள பார்த்து வலியுறது கொலையிறது. தென் நீங்கள் தான் உங்கள் சிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சது உங்ககிட்ட வந்து அந்த இன்டைரக்டாக ஹெல்ப் கேட்குற மாதிரி பேசுகிறது. ஸோ உங்களை வந்து ஒரு மாதிரி தாங்குறது, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட் வேணுமான்னு அது இதையும் வந்து அங்கே இங்கேன்னு வாங்கி தர்றது, அதெல்லாம் போகுது. நீங்களாம் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க, கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்குது. இப்போ சடன்லி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை அங்கே பார்க்குறீங்க. ஸோ அவள் கூட பேசிக்கிட்டு அப்படியே வந்து விளையாடிட்டு கொஞ்சம் அங்கேருந்து உங்கள் பிரதர்ஸ்கிட்டேருந்து மூவ் ஆகி போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் ஏறும்போது அந்த ஸ்டெப்ஸ் ஏறுற கைப்பிடி மாதிரி இருக்கும்ல, அதில் டக்குன்னு வந்து உங்கள் கை வந்து கிழிச்சிடுது. ஸோ நீங்கள் பயங்கரமாக வந்து கத்திட்டே அந்த கையை பார்க்குறீங்க. நல்லா உள்ளங்கையில் வந்து நல்லா வெட்டி இருக்குது, நல்லா ப்ளீட் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அதை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதிரியாக கையெல்லாம் ஒரு உதறிட்டு நிற்கிறத வந்து தூரத்துலேருந்து உங்கள் பிரதர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வராங்க. பார்த்தா கையிலேருந்து நல்லா ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது. "ஏய் அறிவு இருக்கா, கண்ணை வச்சு பார்க்க மாட்டேன், ஐயோ இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடைன்னு உங்கள் கையாக பிடிச்சி அங்கே பக்கத்தில் இருக்கிற துணியை எடுத்து டக்குன்னு கட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அந்த துணியெல்லாம் அப்படியே வந்து ஃபுல்லாக வெட்டாகிடுச்சு ப்ளீட் ஆகிறதுல. ஸோ டக்குன்னு ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பிடிச்சிட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி கூப்பிடுறான். இப்படி "ஒன்றும் இல்லைடா, சின்ன கட்டு தான், அது சரியாக போய்டும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. "ஒன்று வச்சேன்னு வையேன், கண் இருக்குல்ல, சாக்லேட்டு ஐஸ்கிரீம்லாம் நல்லா திங்க தெரியுதுல்ல,
இதை பார்த்துட்டு வர தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். நீங்கள் அப்படியே பாவம் போல் கண்ணெல்லாம் செவந்து போய் நின்றுட்டுருக்கீங்க அழுது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. டக்குன்னு உங்கள் ஷோல்டரில் கை போட்டு உங்கள் இன்னொரு கையை பிடிச்சிட்டு அப்படியே கடகடன்னு பக்கத்தில் இருக்க கிளினிக் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு நல்லா வந்து பேண்டட்லாம் சுற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான் ரிட்டன். உங்கள் கையில் வந்து இந்த மாதிரி பேண்டட் போட்டிருக்கிறத அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு ரொம்ப பதறி போயிடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து தயவும் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, சின்ன அடிபட்டுருச்சு, ஸோ ஆக்சிடென்டெல்லாம் வந்து கிழிச்சிக்கிட்டா அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறான். ஸோ அவங்களும் ஓகே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ தயவும் ஜெமன் ஜேகே 3 பேருமே உங்களை சுற்றி தான் உட்காந்துட்ருக்கானுங்க. நீங்கள் எப்படி பாவம் போல் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்கள இப்படி பார்க்கவே அவங்களுக்கு அச்சோ அப்படின்னு இருக்குது. ஏய் என்னடி ரொம்ப வலிக்குதா அப்படின்னு ஜெமன் கேட்குறான். இப்போ நீங்கள் இல்லை அப்படின்னு மண்டையை மட்டும் ஆடுறீங்க. என்னாச்சுடி, ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, அதான் சரியாயிடுச்சுல்ல. இல்லைடா பசிக்குது அப்படின்னு பாவமாக சொல்கிறீங்க. இப்போ அவனை வந்து சிரிச்சுக்கிட்டே, நான் கூட ஏதோ பாவம் பிள்ளைக்கு அடிபட்டதுனால இப்படி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீ திருந்தவே மாட்டாடி ட்ரம்மு, எப்போ பாரு முழுங்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான். சரி நீங்கள் அப்படியே இன்னும் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, டேய் அடிபட்டாலும் உடம்பு சரியில்லைனாலும் என்ன நடந்தாலும் பசி எடுக்கும்டா, வயிற்றுக்கு தெரிய பசியும் அடிபட்டிருக்குன்னெல்லாம் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை போட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே லைட்டாக குழந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஃபுட் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு அவனே ஒரு பிளேட்டில் எல்லா ஃபுட்டையும் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணியெல்லாம் விடுறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத அங்கே வந்து ஜங்குக்கும் ஜெமனும் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. தென் உங்களுக்கு ஊட்டி விடும்போது டக்குன்னு அந்த கையை பிடிச்சி ஜங்குக்கு அவன் சாப்பிட்டுறான். டேய் எருமை மாடு, நான் பசியில் உட்காந்துட்டு இருக்கேன், நீ ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு மட்டும்தான் வயிறு இருக்கா? எங்களுக்கும் தான் வயிறு இருக்கா? டைம் என்னாச்சு பார்த்தியா? 12 ஆக போகுது, எங்களுக்கும் தாண்டி பசிக்குது. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு சரி நானே சாப்பிட்டுக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை வாங்குறீங்க. ஆனால் உங்கள் கையில் நல்லா பேண்டட் சுற்றி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க உங்கள் தலையில் லைட்டாக கொட்டிட்டு அத்திங்க பிரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாங்கி ஊட்டி விட்டுட்டு இருக்கான். சரி நீங்களாம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தென் ஜெமினும் ஜங்குக்கும் பார்த்து சிரிச்சுட்டு அந்த பிளேட்லேருந்து ஃபுட் எடுத்து அவங்களாம் ஊட்டி விடுறாங்க. அவங்க வாய் ஃபுல்லாக அப்படியே திணிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு வந்து வாய் ஃபுல்லாக வச்சுட்ருக்கீங்க. என்னடா பண்ணி தொலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபீட் பண்ணி விட்டுக்கிட்டு. ஸோ இதை வந்து தூரமாக அம்மாவும் அப்பாவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் 4 பேருமே ஒரு மாதிரி ரொம்ப கனெக்டடான லவ்வபிளான பாண்டில் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேபிஸை அவங்க கரெக்டாக வளர்த்துருக்காங்க அப்படின்றதுல ஒரு பெருமிதம் வேறு. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக அண்ட் தென் ஒரு பெருமையோடு உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமா சேர்ந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக போல் வெளியே போயிட்டு இந்த ஹாப்பி மூட்லேயே எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபீஸ்லாம் எடுக்கிறீங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஃபோட்டோவோட நாம் வந்து ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஜோனரில் நான் எப்போ ரைட் பண்ணணும்னு நினச்சதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பட் எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ கேட்டு முடிச்சுட்டு உங்கள் ஃபீல் என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னா ஐம் ஸோ சாரிடா, சாரி, லவ் யூ ஆல், பாய்.